திமுக அமைச்சர் பொன்முடி தாமாக முன்வந்து மேடை பேச்சில் மீண்டும் மிகப்பெரிய சர்ச்சையில் சிக்கியுள்ளார். அமைச்சர் பொன்முடி மேடையில் பேசுகையில் விலைமாது வீட்டில் சைவமா வைணவமா என்று கேட்கிறார்கள் என்று குழம்புகிறார். ஒரு விலைமாதவியின் வீட்டுக்கு ஒருத்தன் போறான். போகும்போது அங்கே அந்த அம்மா கேட்குது, நீ பார்த்து நீங்கள் சைவமா வைணவமா அப்படின்னு கேட்குது. அவனுக்கு ஒன்றும் புரியல. அவன் பணம் எவ்வளோ 5 கொடு 10 கொடுன்னு கேட்டான்னா ரைட்டு. என்னடா இங்கே வந்திருக்கிறோம் நாம ஒரு விலைமாது வீட்டுக்கு, நம்மளை சைவமா வைணவமான்னு கேட்குறாங்க அப்படின்னு கேட்டான். அந்த அம்மா சொல்லிச்சான், என்னம்மா ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டான். இவ்வாறு பேசிய பொன்முடி சைவம் என்றால் பட்டை, வைணவம் என்றால் நாமம் என்று மேடையில் செய்து காட்டினார். அது மட்டுமல்லாமல் சைவம் வைணவம் என்றால் என்ன என்பதற்கு மோசமான ஒப்புமையும் அளித்தார். ஒன்றும் இல்லை, சைவம்னா இப்படி, வைணவம்னா இப்படின்னு தான். ஒன்றும் புரியல. சைவம்னா இப்படி, வைணவம்னா இப்படி. ஒன்றும் புரியல. என்னவா சொல்கிற, இதுன்னா அது தெய்வம் இது தானே, அதில் என்ன இருக்குது அப்படின்னா, இல்லை சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுங்கிறது. இதனால் அவர் பேச்சு தற்பொழுது சர்ச்சையாகியுள்ளது. இதற்கு பாஜக உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே கடந்த ஆண்டு ஒரு நிகழ்ச்சியில் பேசிய போது பெண்கள் பேருந்தில் ஓசியாக பயணிக்கிறார்கள் என்று கூறி சர்ச்சையில் மாட்டிக்கொண்டார் அமைச்சர் பொன்முடி. அதைத் தொடர்ந்து மீண்டும் இந்த சர்ச்சையில் சிக்கியது. இங்க இருந்து கோயம்பேடு போகணும்னாலும், இங்க இருந்து எங்க போகணும்னாலும் எல்லாம் போறீங்க. திமுக கட்சியில் மிக பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சர்ச்சையின் எதிரொலியாக திமுகவின் துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தற்பொழுது அமைச்சர் பொன்முடி நீக்கப்பட்டுள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.